உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாதத்துல இறுதி கட்ட 30 நாட்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போகுது. இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், துலாம் ராசியில புதன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதம் குரு பகவான் 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி தன்னுடைய அதிசார தன்மையை முடித்து மிதுன ராசிக்கு மீண்டும் பயிற்சியாகி போறார். வக்ரத்தன்மையோட தான் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அடுத்து 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து 8ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரனாகப்பட்டவர் 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதத்துல முதல் பாதியில கிரகங்கள் விருச்சிக ராசியில இருந்தாலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தனுர் ராசியான அந்த பாக்கியஸ்தானத்துலதான் இருக்க போகுது எல்லா கிரகங்களுமே. இதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும். இந்த இறுதி கட்ட இந்த 30 நாட்கள்ல நம்ம நிறைய ஒரு விஷயங்களுக்காக காத்துட்டு இருப்போம். ஏன்னா 2025 தொடக்கத்திலேயே சில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது. நிறைய பேருக்கு அது சில இது நடக்காம போயிருந்திருக்கலாம். இது இவர்களினுடைய சுய ஜாதக திசாபுத்தியின் அடிப்படையில் ஏதாவது ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கும். பட் கோச்சார நிலவரங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த மாதம் எந்த மாதிரியான கோயில் ஸ்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வந்தோம், எந்த மாதிரியான ஒரு தெய்வ வழிபாடு பண்ணணும்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத இந்த பதிவினுடைய கடைசியில நம்ம சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த 30 நாட்கள் அவர்களினுடைய ராசியில புதன் பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். அடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பாக்யாதிபதி அந்த புதன் பகவான் இவர் உங்களுடைய ராசியின் மீதும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகள் வந்தடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு நீதி நேர்மை நியாயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. தனக்கு ஏதாவது ஒரு அநீதி யாராவது பண்ணுனாங்க அப்படின்னா அதை எதிர்த்து அதிகமாக போராடக்கூடிய ஒரு குணமுடையவர்கள் நம்ம துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த டிசம்பர் மாதம் இந்த 30 நாட்கள் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய வேலையில சில தேவையில்லாத அவமானங்கள் கடந்த காலத்துல இருந்திருக்கும். அதை போக்குறதுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் செய்யறதுனால இந்த மாதிரியான சில முயற்சிகளை, உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை விளக்குவதற்காக சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் தன்னுடைய குடும்ப உறவுகள் மீது அதிக அக்கறை காண்பவர்களாக இருப்பாங்க. அவர்களினுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில மிகுந்த ஒரு கவனத்தோடு இருப்பாங்க. தன்னுடைய குழந்தை எந்த விதமான ஒரு கெட்ட வழக்கங்களுக்கும் ஆளாக கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவுரை அப்படின்றது இவர்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு எப்போதுமே கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் மீது அதிகப்படியான ஒரு அக்கறை இருக்கும். அவர்கள் எங்க வெளியில போனாலும் எங்க போற என்ன பண்ற அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மீது அதிக
அதிக அக்கறை உள்ளவர்களாக இருப்பாங்க. உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு பகவான் மீண்டும் பயிற்சியாகி வர்றதுனால தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்க போகுது. 2025 தொடக்கத்துல இருந்த தொழிலை விட இப்போ கடந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து அதிகப்படியான ஒரு நஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அதிகமான ஒரு லாபங்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அடுத்து ஏற்றுமதி அமைப்பை பெறுவதற்கு உண்டான ஒரு தொழிலாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது விளையாட்டுத்துறைக்காக நீங்க ஏதாவது ஒரு மைதானம் கட்டி வச்சுட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டுத்துறையில இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவர்களினுடைய வெற்றி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலாக கை நழுவி போய்கிட்டே இருக்கும். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க நல்ல ஒரு முயற்சி செய்தும் அந்த இடத்துல உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் நழுவி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த காலகட்டம் நல்ல ஒரு முயற்சிகள் எடுத்து அதற்காக நீங்க இரவு பகலாக ஒரு ஓய்வெடுக்காமல் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் இவர்களினுடைய தொழில் ரீதியான ஒரு போட்டியாளர்கள் அதிகமாக இருப்பாங்க. இவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு அதிகப்படியான ஒரு போட்டியாளர்கள் இருப்பாங்க. அடுத்து தொழில் ரீதியான கோர்ட் கேஸ் வழக்குகள்லாம் அதிகமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த 2025 கடைசி 30 நாட்கள் இருக்க போது. அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரியான வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்காது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் குடும்ப உறவுகள், அதாவது திருமண உறவுகள், கணவன் மனைவி சார்ந்த உறவுகள், இந்த மாதிரியான அமைப்புகள்ல அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரப்போகுது. இந்த காலகட்டம் இந்த உறவுகள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். கடந்த காலத்துல எல்லாம் அந்த திருமண உறவுகள் மீதான நம்பிக்கை பாத்தீங்கன்னா பெருமளவு இருக்காது. அவர்கள் என்ன செய்தாலும் நீங்க துலாம் ராசி அன்பர்கள் அதை நம்பக்கூடிய மனநிலையில இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த ஒரு 2 வருடங்களாக, இந்த 2025க்கு முன்னதாக 2 வருடங்களாக அவர்கள் மூலமாக அதிக ஏமாற்றத்தை சந்தித்த இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த 2025 தொடக்கத்திலிருந்து அவர்கள் உங்களுக்காக வாழ்ந்தாலும் கூட, அவர்கள் தன்னுடைய தவறை திருத்தி கொண்டாலும் கூட நீங்க அவர்களை மன்னித்து அவர்களை நம்பக்கூடிய மனநிலைக்கு வரல. ஆனால் இந்த 2025 இறுதி நாட்களான இந்த டிசம்பர் மாதம் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான ஒரு மனநிலை மாறக்கூடிய ஒரு நேரமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் மீதான ஒரு நம்பிக்கை தன்மை அதிகரிக்கிறதுக்கும் உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய சுமைகள் குறைவதற்குண்டான ஒரு முக்கியமான மாதம். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏண்டா வேலை செய்யறோம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நொந்து போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல இருந்திருப்பாங்க வெளிநாட்டுல. இப்போ உங்களுக்கு அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பெற்று நீங்க செய்யக்கூடிய வேலையை 2 பேர்கிட்ட ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வேலை சுமைகள் அப்படின்றது குறைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். எங்களுக்கு கீழே வேற யாராவது வந்தா அப்ப எங்களுடைய மதிப்பும் மரியாதையும் போயிடுமா, எங்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பாக அதுல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க அதிகப்படியாக ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது மன அமைதியின்மை காரணமாக உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சஞ்சலத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை உங்களால மீட்டு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு முக்கியமா நிவாரணம் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருங்க. பழைய கடன்கள் எல்லாமே திரும்பி வருவதற்குண்டான ஒரு தருணமும், கடன்களை நீங்க அடைப்பதற்குண்டான ஒரு தருணமும் மிக அருமையாக இந்த டிசம்பர் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது. இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த கோச்சார நிலவரப்படி நீங்க வழிபட வேண்டிய
தெய்வம். இந்த 30 நாட்கள்ல நீங்க இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது மிக அருமையான சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். திருத்தணிகை வேல்முருகனை நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது, அதாவது இந்த திருத்தணிகையில இருக்கக்கூடிய வேல்முருகன் பாத்தீங்கன்னா சங்கட நிவாரக முருகன் அப்படின்னு பேரு. அந்த சங்கட நிவாரக முருகனை நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது உங்க மனதுல இருக்கக்கூடிய அந்த அமைதியின்மை, உங்க மனதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சஞ்சலம் உங்களை பிடிச்சு ஆட்டி படைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் மீதான ஒரு அக்கறைன்றது பேர்ல நீங்க ஓவரா அவங்கள சந்தேகப்பட்டு சில விஷயங்களை நீங்க கேட்கறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள கடந்த ஒரு 3 மாதங்களாக பெரிய சஞ்சலப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அடைவதற்கு உங்களுடைய வழக்குகள்ல இருந்து, விவாகரத்து வழக்குகளாக இருக்கட்டும், தொழில் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வழக்குகள்ல இருந்து வெளியில வருவதற்கும் இந்த திருத்தணிகை மலை முருகனை நீங்க பிரார்த்தனை பண்ணும் போது இதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க வெள்ளிக்கிழமை இந்த முருகனை வழிபாடு பண்றது நல்லது. ஒரு 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கீழே பதிவு பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த தீபத்தினுடைய எண்ணிக்கை சொல்லுவோம். ஜென்ரலா இருக்கக்கூடிய மன அமைதியின்மை, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வழக்குகள் தீர்றதுக்கு 6 தீபம் சொல்லியிருக்கிறோம். இது திருமண தடைகள் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியாக நீங்க விளக்குகள் ஏற்றி வழிபாடு பண்ணணும். இப்ப நீங்க திருத்தணிகை மலை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல 2 தடவை போயிட்டு வாங்க. அப்படி போக முடியாதவர்கள் உள்ளூர்ல இருக்கக்கூடிய கோயில்ல நீங்க முருகன் வழிபாடு பண்ணலாம். இல்ல அந்த முருகனுடைய போட்டோ ஃப்ரேமை வீட்டுல எடுத்து வச்சு நீங்க தாராளமாக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.